ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு பரோட்டா சால்னா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பரோட்டாக்கு மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கும், அதே நேரத்தில் வெள்ளை சாதத்து கூட சாப்பிட்றதுக்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அப்படியே என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு மசாலா வறுத்து அரைச்சி நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். இப்போ இதில் 2 சின்ன துண்டு பட்டை, 1 அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொரிய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 30 போல் சின்ன வெங்காயம் நல்லா தோலை உரித்து சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாட்டி 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கினதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசாவை அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதை இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதோட ஒரு 10 முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். இதில் அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த அந்த மசாலாவையும் இதில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 4 போல் பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, 1 அன்னாச்சி பூ சேர்த்துட்டு 2 கிராம்பு, அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வதக்கி அரைக்கிறதுல தக்காளி சேர்த்துருக்கோம், அதனால் ஒரு சின்ன சைஸ் தக்காளி மட்டும் சேர்த்தா போதும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலையும் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் மசாலா பொருள்லாம் சேர்க்க போகிறோம். அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இருக்க எண்ணெயிலே மசாலா நல்லா வதங்கட்டும். வதங்கினதும் நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்தால் நல்லா பரோட்டா சால்னா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இதை நம்ம அதிக நேரம் வதக்கணுங்கிற அவசியம் இல்லை, நம்ம ஏற்கனவே வதக்கி தான் அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ குக்கரை மூடி வச்சு மூடி போட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் எம்டி சால்னா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதில் அப்படியே ஒரு மல்லி இலை தூவி இறக்குனோம்னா சூப்பரான பரோட்டா சால்னா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பரோட்டாக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி, சாதம் கூட சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். மறக்காமல் இதுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.